சாப்பிட்டு மகிழுங்க. இளநீர் பிரியாணி, தர்பூசணி பிரியாணி. நம்ம 3 வேளையும் பிரியாணி சாப்பிடணும், 365 நாளும் பிரியாணி சாப்பிடணும். நம்மளுடைய கான்செப்ட் அதுதான். என்னுடைய கான்செப்ட்னா நம்ம சாப்பிட்டு அடுத்து தான் கஸ்டமருக்கு போகணும். சேம் அதுவும் 110 தான். நம்மக்கிட்ட எல்லாமே அஃபோர்டபுள் தான். போடலன்னா ஏன் ப்ரோ போடல, ஏன் ப்ரோ போடல, ஏன் ப்ரோ போடலன்னு கால் மேலே கால் வந்துட்டு இருக்கோம். இளநீரே இப்போ வந்து இது 80 ரூபா 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எப்படி கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு? வணக்கம் நண்பா, வெல்கம் டு கார்த்திக் ஸ்வீட் சேனல். இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளூரில் பார்த்தீங்கன்னா பேனியல் பிரியாணின்ட்டு இவரோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா சீரக சம்பா பிரியாணி. ஒரு சிக்னேச்சர் பிரியாணி பார்த்தீங்கன்னா பேம்பு பிரியாணி இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காரு. பேம்பு பிரியாணி ஆரம்பித்து இன்றைக்கி எங்கே வந்து நின்று இருக்கு தெரியுங்களா? இளநீர் பிரியாணி, தர்பூசணி பிரியாணி. இளநீர் பிரியாணி, தர்பூசணி பிரியாணி வித் சீரக சம்பா. செம கான்செப்ட்டு. இவங்க வந்து இதில் வந்து எப்படி ஒரு ஐடியா பண்ணி இதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இவரோட விஷயமே வந்து குவாலிட்டியாகவும் குவான்டிட்டியாகவும் நல்ல ஒரு தரமாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிரியாணியை மக்களுக்கு கொடுக்கணுன்னா இந்த பிரியாணியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். பேனியல் பிரியாணி அப்படின்னா தான் கொடுக்குறோம். பார்ப்போம் ஓனர் என்ன பேசுகிறது கேட்போம். வணக்கம் ப்ரோ, என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நரேஷ்குமார். என் கடையோட நேம் பார்த்தீங்கன்னா பெனில் பிரியாணி. பெனில் பிரியாணின்றது வந்து நம்ம கடையோட நேமு ப்ளஸ் என்னுடைய அடையாளமும் அதுதான். நான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அங்கே எல்லா இடத்துலையும் சுற்றி நான் பிரியாணி சாப்பிட்ருக்கேன். எனக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். காலையில் ஏஞ்சிச்சோடனே நான் பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு சுற்றுவேன். ஆனால் நான் வெளியே சாப்பிட்டு எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, சரி நம்ம ஏன் டெய்லியும் பிரியாணி சாப்பிடணும் முடிவு பண்ணியாச்சு, நம்ம ஏன் வெளியே போய் சாப்பிட்ணும், நம்ம ஓன் ஷாப்பாக இருந்தால் நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம், நம்மளுக்கு ரெவன்யூ கலெக்ட் பண்ண முடியும், நம்ம சாப்பிட்டு நம்ம ஹாப்பியும் வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கோசரமே நான் பிரியாணி கடை ஆரம்பித்தேன். நான் காலையிலையும் பிரியாணி தான் சாப்பிடுவேன். காலையில் தம்மு உடச்ச அடுத்த நிமிஷமே நம்ம ஒரு பிளேட் சாப்பிட்ருவோம். திருப்பி கடைக்கு போனோடனே மதியம் பிரியாணி சாப்பிடுவோம். திருப்பி நைட்டு பிரியாணி கடை நம்மளுது நைட்டும் இருக்குது. நைட்டு கடையாட போனோடனே ஒரு பிளேட் சாப்பிடுவோம். நம்ம 3 வேளையும் பிரியாணி சாப்பிடணும், 365 நாளும் பிரியாணி சாப்பிடணும். நம்மளுடைய கான்செப்ட் அதுதான். என் கடை லீவுனாலும் நான் போயிட்டு ஒரு இடத்துல எங்கன்னா போயிட்டு நல்ல கடையை பார்த்து ஒரு பிரியாணி சாப்பிட்டு தான் வருவேன். அந்த பிரியாணி சாப்பிட்டா நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காகவே நம்ம பிரியாணி தொழிலுக்கு வந்தோம். பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம பிரியாணி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லாம் பஸ்டராக இருக்கும். வாங்க நீங்களும் பிரியாணி சாப்பிட்டு மகிழுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நார்மல் பிரியாணி போடுறாங்க. நார்மலாக போகிறோம், ஒரு பிரியாணி ஒரு ½ பிளேட் கொடுனான்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டு வரோம். நம்ம அப்படி கிடையாது. நம்ம தனித்துவமாக தெரியணும், யூனிக்காகவும் இருக்கணும், ப்ளஸ் இயற்கையாகவும் இருக்கணும். இளநீர் பார்த்தீங்கன்னா ஒரு சூட்டு தண்ணக்கூடிய ஒரு பொருள். அதில் நம்மளுக்கு வந்து ஒரு யூனிக்னஸ் ப்ளஸ் வந்து அதில் இருக்க மருத்துவம் நம்மளுக்கு கிடைக்கும். வாட்டர் மெலனும் அதே தான். மூங்கிலும் பார்த்தீங்கன்னா அதில் சாப்பிடும் போது அந்த பார்த்தீங்கன்னா இயற்கையோட ஸ்மெல்லு அதனுடைய வாசனை வந்து நம்மளுக்கு நல்லாவே இருக்கும். ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா நம்ம அதை உணர்ந்து சாப்பிடலாம். மண்பானையும் அதே தான். உங்களுக்கு தெரியாது இல்லை, அந்த நம்ம தாத்தா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மண்பானையெல்லாம் சமைச்சு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு தான் இத்தாலியன் இண்டஸ்டன் அது இதுன்னு வந்துச்சு. மண்பானையில் வந்து அது சாப்பிடும் போது அந்த மட்டோட ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும். ப்ளஸ் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, ஜீரண சக்தியெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும் மண்பானையில் சமைச்சு சாப்பிடும் போது. நம்ம டால்டா யூஸ் பண்ணுறது இல்லை ப்ரோ. நம்ம டால்டா யூஸ் பண்ணுறது இல்லை. ஆயில் பார்த்தீங்கன்னா சன்னோ கோல்டு அந்த ரீஃபண்ட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஃபார்ம் ஆயிலே தவிர்த்துருவோம். ஏன்னா ஃபார்ம் ஆயில் சாப்பிட மாட்டோம், நானே சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பாவில் தான் பண்ணுறோம். எனக்கு வந்து புல்லட்டு இந்த பாஸ்மதி இந்த ஐட்டெல்லாம் பிடிக்காது. நான் எது சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னு, நான் எது சாப்பிட்றேனோ அதுதான் என்னுடைய கஸ்டமருக்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். கஸ்டமருக்கு அதை தான் கொடுக்குறேன். நான் சாப்பிட்டு தான் மீதி கஸ்டமருக்கு வியாபாரமே. என்னுடைய கான்செப்ட்னா நம்ம சாப்பிட்டு அடுத்து தான் கஸ்டமருக்கு போகணும். நம்மளே சாப்பிடாத பொருளை கஸ்டமருக்கு விற்கக்கூடாதுன்ற ஒரு மெயின் செட் தான் எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இளநீர் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்காக வந்து நம்ம இளநீரை வெட்டிகிட்டு இருக்கோம். இல்லை ப்ரோ, இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணதில்லை, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். எதனாலன்னு கேட்டோன்னா நம்ம பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்து இளநீர் வியாபாரம் தான். எல்லாத்துலேயும் நம்ம பண்ணிட்டோமே, நம்மளுடைய தொழிலில் ஒன்று பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்தோம். ஆல்ரெடி செஞ்சு ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணோம். மக்களுடைய வரவேற்பு நல்லாவே இருந்தது. அதை அப்படியே நம்ம ஷாப்புக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டு இந்த முயற்சியில் முன் வந்திருக்கோம். ப்ரோ காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 110 தான் ப்ரோ. நம்மக்கிட்ட அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். ரைஸும் பார்த்தீங்கன்னா ஜீரக சம்பாவில் தான் பண்ணுறோம். யாரும் ஜீரக சம்பாவில் பண்ணுறது கிடையாது. ஆனால் நம்ம வந்து ஜீரக சம்பால் தான் பண்ணுறோம். மூங்கில் பண்ணி ஜீரக சம்பால் தான் ப்ரோ பண்ணுறோம். சேம் 110 தான்.
சேம் அதுவும் 110 தான். நம்மக்கிட்ட எல்லாமே அஃபோர்டபுள் தான். அதே மாதிரி வேலூரில் பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஆட்டுக்கல்ல பாயா பிரியாணி நம்ம தான் பண்ணோம். இது நம்ம பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலனில் பிரியாணி பண்ண போகிறோம் ப்ரோ. அதுக்காக தான் இது வந்து நம்ம வாட்டர் மெலன் உள்ள இருக்கிற ஸ்டஃபிங் எடுத்துகிட்டு இருக்கோம். அங்கே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டஃபிங் எடுத்த உடனே இதில் போட்டு நம்ம மறுபடியும் ஸ்டீம் கொடுத்து இந்த வாட்டர் மெலன் ஃப்ளேவரில் நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம். வாட்டர் மெலன் பிரியாணி இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் லான்ச் பண்ணுறோம். எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆல்ரெடி நாங்கள் ட்ரையல் பார்த்தோம். ட்ரையலில் வந்து சக்ஸஸாக இருந்தது. மறுபடியும் அதனால் வந்து இது ஷாப்புக்கு கொண்டு போகலான்ட்டு ஒரு நோக்கத்தில் இதை செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம கடையில் வந்து எல்லை பிரியாணி சாப்பிட்ருக்காங்க, பேம்பு பிரியாணி சாப்பிட்ருக்காங்க. நம்ம கடையோட சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேம்பு பிரியாணி தான். இன்னைக்கு பேம்பு பிரியாணி நம்ம போடலன்னா ஏன் ப்ரோ போடலன்னு கால் மேலே கால் வந்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஒரு பொருள் நல்லா இருக்குன்னா நீ எந்த சந்தில் இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க கஸ்டமர். என்னுடைய கான்செப்ட் அதுதான். செய்கிற வேலையை கரெக்டாக செஞ்சிடணும். அதுக்கான பலனை வந்து நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு ப்ராஃபிட் வரல, லாபம் வரல, அதெல்லாம் இல்லை. நம்ம செய்கிறத கரெக்டாக செய்யணும். கண்டிப்பாக அதுக்கான பலன் ஒரு நாள் கிடைக்கும் நம்மளுக்கு. 100% ஹோம்லி ஃபுட்டு தைரியமாக சாப்பிடலாம். இங்கே மற்ற இடத்துல சாப்பிடும்போது நெஞ்சு எரிச்சல், ஜீரணம் ஆகாது, ஒரு வயிறு உபசனம், அந்த இதுவே கிடையாது. நம்ம கரெக்டான அளவில் இஞ்சி பூண்டு, கரெக்டான அளவில் வெங்காயம், கரெக்டான அளவில் மிளகாத்தூள்லேருந்து எல்லாமே பார்த்து தான் பண்ணுறோம். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தெரியும். நம்ம ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து தான் ஏதோ ஒன்று செய்யணும்னு செய்யல. இதுதான் இப்படி தான் செய்யணும்னுட்டு ஒரு வழிமுறையோடு செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்காகவே நம்ம வந்து ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வீட்டுக்கு செஞ்சு சாப்பிட்டா எப்படி சாப்பிடுவோமோ அதுதான். சரி, நான் சாப்பிட்டு தான் கஸ்டமருக்கு சேல்ஸுக்கே போகும். வருஷம் 365 நாளும் ஒரே டேஸ்ட்டு, ஒரே ஃப்ளேவர், ஒரே இதுனாக்கா நம்மளுடைய மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அளவு தான். நீங்கள் எவ்வளோ பெரிய மாஸ்டராக இருந்தாலும் சரி, கரெக்டாக மெஷர்மெண்ட் அளந்து போட்டிங்கன்னா, அந்த மாதிரி நம்ம கல் உப்பு வாரி அப்படி போட்டோன்னா வாயிலே வைக்க முடியாது. அதே அளவாக போட்டோன்னா அளவுக்கு மிஞ்சி தான் அமிர்த விஷம். அளவோடு இருக்கும் போது எல்லாமே நல்லதே. அதனால் அந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா 100% மூலிகை பிரசாதம் கூட சொல்லுவேன் நான். மூலிகை வரப்பிரசாதம் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஜீரணசக்திக்கு நம்ம இஞ்சி பூண்டு போடுறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்க, ஏலக்காய், இது வந்து சரிமானத்தை தூண்டும், நல்லா பசி எடுக்கும், டெம்ட் ஆகும். ஃப்ளேவர் ஃபுல்லான ஒரு டிஷ் எதுன்னு கேட்டிங்கன்னா பிரியாணி தான் என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம கடை பார்த்தீங்கன்னா வேலூரில் சிஎஸ்சி சர்ச், சென்ட்ரல் சர்ச் ஆண்ட வெளியே தான் இருக்குது. நம்ம வண்டி ஓம்னியில் இருக்கும். கரெக்டாக நைட்டு ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா 7:30க்கு ஓப்பன், 10 o'clock வரைக்கும், 10:30 வரைக்கும் இருக்கும். ஒரு நாளைக்கு 8:30, 9 o'clock முடிஞ்சிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலூரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம தான் மூங்கில் பிரியாணி பண்ணியிருக்கோம். ஆட்டுக்கால் சீரக சம்பா பாயா பிரியாணி நம்ம தான் பண்ணியிருக்கோம். சென்னையில் பண்ணியிருக்காங்க, ஆனால் வேலூரில் ஃபஸ்ட் டைம் நம்ம தான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இளநீர் பிரியாணி, வாட்டர் மெலன் பிரியாணி, அதுக்கப்புறம் பாட் பிரியாணி, அதுக்கப்புறம் சாதா தம் பிரியாணி. ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டியாக கொடுக்கணுன்ட்டு கொடுத்துட்ருக்கோம். 7 நாள் 6 நாள் வாரத்தில் நம்ம 7 நாள், ஒரு நாள் லீவு நம்மளுது சண்டேஸு. அந்த 6 நாளுக்கு 6 வெரைட்டியான பிரியாணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஒரு நாளைக்கு ஒரு வெரைட்டி மாறும். ஆமாம், கஸ்டமர்ஸ் வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிடுங்க, கால் பண்ணி புக்கிங் பண்ணிங்க. எவ்வளோ நேரம் இருந்தாலும் வெயிட் பண்ணி உங்களுக்காக கொடுத்துட்டு போவேன். சில கஸ்டமர்ஸ் வராங்க, வந்துட்டு கடையில் சார் நான் சார் முடிச்சிட்டிங்களா சார்ன்றாங்க. எனக்கே கஷ்டமாக இருக்குது. ஒரு சில கஸ்டமர்ஸ் லாங்லேருந்து காஞ்சிபுரத்துலலாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறாங்க. அதுக்காக நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், வரத்துக்கு முன்னாடி பயோவில் என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு புக்கிங் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு நீங்கள் வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி நான் உங்களுக்காக சர்வீஸ் பண்ணிட்டு போகிறதுக்காக நான் காத்துட்ருக்கேன். 8760464651 24/7 365 டேஸும் எடுப்போம் நம்ம கால். நம்ம பிரியாணி வேலூரில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக போகணுன்ட்டு ஒரு இதில் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரான்ச்சைசி கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். மாஸ்டர்ஸே நீங்கள் வைக்க தேவையில்லை. உங்களை 10 நாள் கடை ஓப்பன் பண்ணுற முடிவு பண்ணிட்டீங்களா, 10 நாள் உங்களை கூப்பிட்டு இங்கே இருந்து என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எவ்வளோ தண்ணி வைக்கணும் முதற்கொண்டு, எப்படி வெங்காயம் வெட்டணுன்ற முதற்கொண்டு உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்றேன். எல்லாமே மெஷர்மெண்ட் தான், இட மிஷின் கணக்கு தான் உங்களுக்கு. அதனால் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். மிஞ்சி போனால் 3 நாளில் பிரியாணி கற்றுக்கலாம். நீங்கள் வாங்க, கற்றுக்குங்க, ஃப்ரான்ச்சைசி சம்பாதிங்க. அதே மாதிரி கல்யாண ஆர்டரு, ஃபங்க்ஷன் ஆர்டர்ஸ் ஃபுல்லாக எடுக்கிறோம். ஈவெண்ட்டு ஃபுல்லாக பண்ணுறோம். உங்களுக்கு எந்த ஈவெண்ட்னாலும் ஸ்டார்டிங் 5 கிலோலேருந்து எத்தனை டன்னு வேணாலும் நம்ம செஞ்சு கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட மேன் பவரும் நம்மளும் ரெடியாக இருக்கும். அவசியம் அனைத்து வாடிக்கையாளர்களும் நம்ம கடைக்கு வாங்க. ஒரு மலிவான விலையில் ஒரு தரமான ஒரு பிரியாணி கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். வந்து சாப்பிட்டு உங்களுடைய மனமகிழ்ச்சியோட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க. மக்களே, இது அனைத்தும் உங்களுக்கு மட்டுமே. இளநீர் பிரியாணி பண்ணியிருக்கோம், வாட்டர் மெலன் பிரியாணி பண்ணியிருக்கோம், பாட் பிரியாணி பண்ணியிருக்கோம், மூங்கில் பிரியாணி பண்ணியிருக்கோம். ப்ரோ ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? ஹாய், என் பேர் முபாரக். டெண்டர் கோகனட் பிரியாணி ட்ரை பண்ணேன் நான். வேலூரில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பெனில் பிரியாணி தான் நம்ம டெண்டர் கோகனட் பிரியாணி தராங்க. ஃபஸ்ட்டு லெக் பீஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். நல்லா பஞ்சா சூப்பராக இருந்துச்சு. நல்லா சூப்பராக இருக்குது டெண்டர் கோகனட் பிரியாணி. நீங்களும் கண்டிப்பாக பெனில் பிரியாணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேலூர் சிஎஸ்சி சர்ச்சு பக்கத்தில் இருக்க லொக்கேஷனு. கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லான் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்குது. நிறைய ஐட்டங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு வயிறும் இல்லை. மனுஷன் புதுசாக கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. வாட்டர் மில்லான் பண்ணுறாரு, ப்ளஸ் வந்து இளநீரில் வந்து இப்போ பண்ணிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும்? நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள், நான் சொல்ல மாட்டேன். நீங்களே ஒரு வாய் சாப்பிட்டு. ஓகே, சீரக சம்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லான் பிரியாணி என் வாழ்க்கையில் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லை. இது புதுசாக இருக்குது எனக்கு. ஒன்றும் இல்லை, வாட்டர் மிலான் ஃப்ளேவர்லாம் அப்படியே மிங்கிலாக இருக்கும்னு நினச்சேன். சீரியஸாக தரமாக இருக்குது.
உண்மையாகவே தரமாக பண்ணியிருக்காரு மனுஷன். இவங்களோட கடைங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இடத்துல இருக்குது நீங்கள்? வெள்ளூர் சிஎஸ்ஐ சர்ச் ஆஃபீஸர் லைன்னாரு அந்த இடத்துல இருக்குது. நான் ஆக்சுவலாக வந்து வீட்டிலேருந்து ஷூட் பண்ணுறேன். ஏன்னா வந்து அந்த இடத்துல நின்று வந்து ஷூட்டே பண்ண முடியாது, அந்தளவுக்கு ரொம்ப ரஷ்ஷாக வருமா. இந்த இடத்துல ரொம்ப தரமாக பண்ணிட்டு இருக்காங்க. லெக் பீஸோட போயிடலாம். லெக் பீஸு ஆக்சுவலாக அப்படியே எடுத்து கிடைக்கணும். சூடு தாங்கலை, நம்ம கையில் எடுத்துடலாம். வேலூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரை பண்ணியிருக்கோம், பட் இது ரொம்ப நல்லாவே இருக்குது. வாட்டர் மிலானும் ட்ரை பண்ணுங்கள், அந்த இளநீர் பிரியாணியும் ட்ரை பண்ணுங்கள். எவ்வளோ காஸ்ட் இது? இளநீர் பிரியாணி பார்த்தீங்கன்னா 109, வாட்டர் மிலானும் 109. இளநீரே இப்போ வந்து இது 80 ரூபா 90 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எப்படி கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு? இளநீர் பார்த்தீங்கன்னா எதனால் நான் இதில் கம்மியாக தரேன்னு சொன்னேன்னா, நம்மளுடைய ஓன் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இளநீர் தான். அப்படியா? ஓகே கைஸ், வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. தரமான ஒரு ஃபுட்டை வந்து நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வேலூருக்கு வாங்க, ஒரு தரமான பிரியாணி சாப்பிட்டு போகலாம். வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். ஓகே, பாய்.